ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவினோ, உனக்காக தான் இவ்வளவு நேரம் டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கா? நான் சொல்ல கேட்காம பசங்களுக்கு புரிய வைக்கணும்னு போனியே, கடைசியில என்ன ஆச்சு சொல்லிட்டியா? ஏன் வினோ இப்படி பண்ற? உனக்குன்னு அமைய போற நல்ல வாழ்க்கைய நீ ஏன் கெடுத்துக்கிற? போ வினோ. பசங்க கிட்ட சொல்லல. என்னது சொல்லலையா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அது போதும் வினோ எனக்கு. கொஞ்சம் பொறு, என்ன முழுசா பேச விடு. பசங்க கிட்ட சொல்லலதான், அதுக்காக நாங்க சேர போறதாலாம் சொல்லலையே. ஏன் வினோ நீயும் சாரும் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு உங்களுக்கு அமைய போற நல்ல வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? பாவம் பசங்க, நீங்க சம்மதம் சொல்லிட்டதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த சந்தோஷம் மொத்தத்தையும் பொய்யாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, சொல்லணும்னு போய் ஏன் சொல்லல? எங்க நாங்க சொன்னதான் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. நாங்க அவங்க கிட்ட இததான் பேச போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அத்தையும் அவங்க அம்மாவும் வேற மாதிரி பசங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால பசங்க நாங்க சொன்னதை சீரியஸா எடுத்துக்காம நாங்க அவங்கள டெஸ்ட் பண்ணி கேக்குறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஓ அப்படியா? நான் கூட எங்க நீங்க பசங்களுக்கு புரிய வச்சு 2 பேரும் பிரிஞ்சிருவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை, பெரியவங்க உங்க எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பிளான் பண்ணிருக்காங்க. வீணோ, இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க பிரியலான்னு நினைச்சாலும் நீங்க ஒண்ணு சேரணும்னு பெரியவங்க மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனும் நினைக்கிறான். அதனால உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. இங்க பாரு வீணோ, பசங்க சேர்ந்துதான் இருக்க போறாங்கங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பெரியவங்க சேர்ந்தவங்க இனி பிரிய கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நீங்க எப்படி பிரிய முடியும் சொல்லு? பிரியணுங்கிற உங்க கூட்டணியை விட உங்களை சேர்க்கணும்னு நினைக்கிற ரங்கநாயகி அம்மா கற்பகம்மா கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பிரியறதுக்காக இனிமே எடுக்கிற எந்த முயற்சி கைவிட்டுட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. புரிஞ்சுதா? ஒரு தடவை அவங்க பிளான் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காகலாம் எங்க மனசுல இருக்கிற எண்ணத்துல நாங்க மாத்திக்க முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா பசங்களுக்கு புரிய வைப்போம். நாங்க தான் ஜெயிப்போம். அத நீ சொல்லக்கூடாது, காலம் தான் சொல்லணும். ஓ அப்படியா? அத சொல்றப்ப நீ பாரு. இப்ப போய் நீ வேலையை பாரு. பாக்குறேன். அண்ணா 10 ரூபாய்க்கு இஞ்சி 1/4 கிலோ பூண்டு கொடுங்கண்ணா. இந்தாங்கண்ணா. எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது பார்த்தா தப்பாயிட போதுங்க. நீங்க முதல்ல வாங்க. யார் இங்க உங்களை வர சொன்னா? சொல்லாம எதுக்கு இங்க எல்லாம் வந்தீங்க? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் என் வாய்ஸ் கேட்டோன்னு கட் பண்ணிடுற. பின்ன எப்படிதான் உங்ககிட்ட பேசுறது ரம்யா? உன்னை எப்படி பாக்குறது? அதான் முடிவு பண்ணி உடனே உன்னை பார்க்கணும் வந்தேன். உன்னை கடையில பார்க்கலன்னா நான் உன் வீட்டுக்கே வந்திருப்பேன். ஏன் இப்படி பண்றீங்க? அதான் மண்டபத்திலேயே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. பின்ன ஏன் என்ன இங்கெல்லாம் தேடி வரீங்க? யாராவது உங்களையும் என்னையும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க அண்ணி வேற வீட்டுல இருக்காங்க. இப்ப வேலைக்கு கிளம்புற டைம். நம்மள பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. என்ன ஆனாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ரம்யா. என்னத்த மௌன விரதம் முடிஞ்சு போச்சா? ஏன் மௌன விரதம் ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு. நீதான் இன்னும் மௌனமாவே இருக்க. சொல்றத புரிஞ்சுக்காதவங்க கிட்ட மௌனமா இருக்கிறது தான் நல்லது. அதே பதிலதான் அப்ப நானும் சொல்லணும். நீங்க வீம்புக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க அத்த. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். ஆமா, இப்ப எதுக்கு வாசல்ல நின்னு தேவையில்லாம பாத்துட்டு இருக்கீங்க? என் மனச கஷ்டப்படுத்த அடுத்து ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? அவ்வளவு கூறுபாடெல்லாம் எங்களுக்கு இல்லம்மா.
ரம்யாவை இஞ்சியும் பூண்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்பவே போனா இன்னும் காணோம். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது நேத்து நான் கடையில இருந்து வரும்போதே சொல்லிருந்தீங்கன்னா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நேத்து தான் நீயும் வாசு தம்பியும் பசங்களை கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டீங்கல்ல, அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லல. இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லிதான் பசங்க மனசை கெடுத்து வச்சிருக்கீங்க. அது நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அத்தை. கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். போறப்ப ரம்யாவை பார்த்தா வர சொல்றேன்.